ஹலோ மச்சீஸ். இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிளை வேல்யூ ஸ்டோர் பண்ணுற ஒரு கண்டெய்னர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிச்சனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கண்டெய்னர் இருக்கும். பட் ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஐட்டமை தான் ஹோல்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், சால்ட் கண்டெய்னர் சால்ட்டை தான் ஹோல்ட் பண்ணும். சுகர் கண்டெய்னர் சுகரை தான் ஹோல்ட் பண்ணும். அதே மாதிரி ஜாவாவில் வேரியபிளை டேட்டாவை ஹோல்ட் பண்ணுற ஒரு கண்டெய்னர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். பட் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வேரியபிள் ஹோல்ட் பண்ணுன்றத டேட்டா டைப் தான் டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நியூமெரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பைட், ஷார்ட், இன்ட், லாங் இந்த மாதிரி டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே உங்களுக்கு டெசிமல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோட், டபுள் இந்த மாதிரி டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வெறும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த வேல்யூவை மட்டும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பூலியன் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8 டேட்டா டைப்ஸை தான் நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜாவாவில் டேட்டா டைப்ஸை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இல்லைனா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேரியபிளை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் ஆக்சுவல் வேல்யூவை தான் ஹோல்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21 அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த ஏஜ்ன்ற வேரியபிள் இந்த 21ன்ற வேல்யூவை தான் ஹோல்ட் பண்ணும். பட் ஒரு வேரியபிள் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணாது, பட் ரெஃபரன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணும். அதனால தான் அந்த ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸு, அரேஸு, இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டேட்டா டைப்ஸை நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த வீடியோவில் நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றி டீட்டெயில்டாக கோடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கேன். மெயின் மெத்தட்லேருந்து தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா டைப்போட நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ டேட்டா டைப்போட நேமை நான் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் வேரியபிளோட நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் வேரியபிளோட நேமை ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் செமிகோலன் போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை தான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஏஜ்ன்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை வேரியபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த 2 ஸ்டெப்பையும் கம்பைன் பண்ணி ஒரே ஸ்டெப்பில் பண்ணலாம். அதை வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட் ஸ்கோர் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த வேரியபிளுக்கு 95ன்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த 2 வேரியபிளோட வேல்யூவும் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்கோரோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிள் நேமை இந்த பிரிண்ட் மெத்தடுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணால் போதும். வேரியபிளோட வேல்யூ கன்சோலில் பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நான் ஏஜை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் கோடை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸ்கோரோட வேல்யூவும் ஏஜோட வேல்யூவும் கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ 95 பிரிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் 22 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அசைன் பண்ணுறது, அப்புறம் இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைட் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். பைட் டேட்டா டைப்போட சைஸ் 1 பைட்டு, அதாவது 8 பிட்ஸு. 1 பிட்டு சைன் பிட்டு, மீதி 7 பிட்ஸு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ பைட்டோட ரேஞ்சு -2 power 7 to
2^7 - 1. அதாவது -128 to 127. ஸோ நீங்கள் ஒரு பைட் வேரியபிளை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு வந்து இந்த ரேஞ்சில் மட்டும்தான் வேல்யூஸை வந்து அசைன் பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு வேல்யூ அசைன் பண்ணீங்க அப்படின்னா கம்பைலர் வந்து எரரை த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பைட் வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு 127 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். இந்த வேல்யூ வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கனால எந்த எரரும் வந்து த்ரோ பண்ணாது. நான் இப்போ இந்த ரேஞ்சை தாண்டி ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 128 அப்படின்னு கொடுத்தா கூட எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்போடைய சைஸும் ஒவ்வொரு டேட்டா டைப்போட ரேஞ்சும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம கோடை வந்து ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக வந்து எழுத முடியும். ஒரு பைட் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வெறும் இந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம வேல்யூஸை கொடுக்க முடியும். அதை தாண்டி ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எரரை வந்து த்ரோ பண்ணும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் ஒரு வேல்யூவை கொடுத்தோம் அப்படின்னா எரர் வந்து போயிடும். ஸோ நான் 120 அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஷார்ட் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். ஷார்ட் டேட்டா டைப்போடைய சைஸ் வந்து 2 பைட்ஸு, அதாவது 16 பிட்ஸு. அதில் ஒரு பிட்டு வந்து சைன் பிட்டு, மீதி 15 பிட்ஸ் வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம 15 பிட்ஸ் தான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால ஷார்ட் டேட்டா டைப்போடைய ரேஞ்ச் வந்து -2^15 to 2^15 - 1. அதாவது -32,768 to 32,767. ஸோ நீங்கள் ஷார்ட் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் இந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூஸை தான் அந்த வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஷார்ட் டேட்டா டைப்பில் இயர் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து 2026 அப்படின்னு நான் அசைன் பண்ணிடுறேன். 2026 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கனால எந்த எரரும் வந்து த்ரோ பண்ணாது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்ட் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். இதோட சைஸ் வந்து 4 பைட்ஸு, அதாவது 32 பிட்ஸு. இதுலேயும் 1 பிட்டு வந்து சைன் பிட்டு, அப்புறம் மீதி 31 பிட்ஸ் வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம 31 பிட்ஸை வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதோட ரேஞ்ச் வந்து -2^31 to 2^31 - 1. ஸோ இப்போ நான் ஒரு இன்டிஜர் வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். int population is equal to இந்த வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் எந்த எரரும் வந்து த்ரோ பண்ணாது. பட் நான் இப்போ அடிஷ்னலாக ஒரு 0 ஆட் பண்ணேன் அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். இன்டீஜர் நம்பர் 2 லார்ஜ் அப்படின்னு வந்து த்ரோ பண்ணும். ஸோ இதோட பெரிய நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லாங் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லாங் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். லாங் டேட்டா டைப்போடைய சைஸ் வந்து 8 பைட்ஸு, அதாவது 64 பிட்ஸு, 1 பிட்டு வந்து சைன் பிட்டு, மீதி 63 பிட்ஸ் வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து -2^63 to 2^63 - 1. ஸோ நான் இப்போது லாங் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெரிய நம்பரை வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிடுறேன். லாங் டேட்டா டைப்புக்கு வேல்யூ அசைன் பண்ணோம் அப்படின்னா கடைசியில் ஒரு எல்லை வந்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். இதோட சைஸ் வந்து 4 பைட்ஸு, அதாவது 32 பிட்ஸு. அப்புறம் ப்ரிசிஷன் வந்து அப் டு 7 டிஜிட்ஸ். அதாவது இப்போ நான் ஃப்ளோட் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஃப்ளோட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 99.555F அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளோட் வேல்யூவை அசைன் பண்ணோம் அப்படின்னா எண்டில் வந்து இந்த எஃப்பை வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைஸ் வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே ரவுண்ட் ஆஃப் ஆகி வெறும் 7 டிஜிட்ஸ் தான் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதை தான் வந்து ப்ரிசிஷன் அப் டு 7 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து வெறும் 7 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை தான் ப்ரிசிஷன் அப் டு 7 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு டபுள் டேட்டா டைப் பத்தி பார்க்கலாம். இதோட சைஸ் வந்து 8 பைட்ஸு, அதாவது 64 பிட்ஸு. அப்புறம் ப்ரிசிஷன் அப் டூ 16 டிஜிட்ஸ். அதாவது நான் டபுள் பிரைஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 99.55555 அப்படின்னு கொடுக்குறேன்னா, பிரிண்ட் பண்ணுறப்போ அதுவே ரவுண்ட் ஆஃப் ஆகி வெறும் 16 டிஜிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை தான் ப்ரிசிஷன் அப் டு 16 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ரவுண்ட் ஆஃப் ஆகி வெறும் 16 டிஜிட்ஸ் தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை தான் ப்ரிசிஷன் அப் டு 16 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கேர் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். கேர் டேட்டா டைப் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதோட சைஸ் வந்து 2 பைட்ஸு, அதாவது 16 பிட்ஸு. இதோட ரேஞ்ச் வந்து 0 to 2 power 16 minus 1. ஜாவா வந்து கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூனிக் கோடை வந்து யூஸ் பண்ணுது. யூனிக் கோடு வந்து ஒரு யூனிக்கான நம்பரை ஒவ்வொரு கேரக்டருக்கும் அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேர் கிரேட் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணுறேன். இதை நான் இப்போ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு யூனிக்கான நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கேரை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறது பேர் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு கேரை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ கிரேடை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நான் கோடை ரன் பண்ணேன் அப்படின்னா 97 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ 97 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஏன்ற கேரக்டருக்கு வந்து இந்த 97ன்ற யூனிக் நம்பரை வந்து அசைன் பண்ணியிருக்கு. அதே நான் கேபிட்டல் ஏ கொடுத்தேன் அப்படின்னா 65 வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த கேபிட்டல் ஏன்ற கேரக்டருக்கு வந்து இந்த 65ன்ற யூனிக் நம்பர் வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ கோடை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 65 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு கேர் டேட்டா டைப் பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பூலியன் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். பூலியன் டேட்டா டைப் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் குவிக்காக பூலியன் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இஸ் பாஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பூலியன் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி குவிக்காக வேரியபிள்ஸை நேம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வேரியபிள் நேமில் வந்து வெறும் லெட்டர்ஸு, டிஜிட்ஸு, அண்டர்ஸ்கோரு, டாலர் மட்டும்தான் இருக்கும். வேரியபிள் நேம் வந்து டிஜிட் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நம்ம ஏஜ் 1ன்னு எழுதுனா கரெக்ட், ஆனால் 1 ஏஜ் அப்படின்னு எழுத முடியாது. நெக்ஸ்ட் வேரியபிள் நேம்ஸில் வந்து ஸ்பேசஸ் அலவுட் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் நேம்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட் நேம் ரெண்டுமே சேர்த்து தான் ஒரு வேரியபிளா கிரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் நேம்லாம் கிரியேட் பண்ண முடியாது. அப்புறம் ஜாவா கீவேர்டை வந்து வேரியபிள் நேமா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேர்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம இன்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் இன்டிஜர் வேரியபிளை கிரியேட் பண்றோம். அந்த இன்ட் மாதிரி ஜாவால நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. இது எதுவுமே வேரியபிள் நேமா யூஸ் பண்ண முடியாது. ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மால் லெட்டர் ஸ்கோருக்கும் கேபிட்டல் லெட்டர் ஸ்கோரும் டிஃப்ரெண்டான வேரியபிள்ஸ். நேம் சேமா இருந்தா கூட ஜாவாவில் நம்ம வேரியபிள்ஸை நேம் பண்ணுறதுக்கு கேமல் கேசிங்னு ஒரு கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம மல்டிபிள் வேர்ட்ஸ் வித்வுட் ஸ்பேசஸை வந்து ஜாயின் பண்ணோம்னா இந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். இந்த கன்வென்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருக்கும். அப்புறம் வர ஈச் நியூ வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். இப்போ நான் ஒரு கோடிங் எக்ஸசைஸை நான் கொடுக்க போகிறேன். இந்த எக்ஸசைஸை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்ல ஆன்சரை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.